பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதுவும் நம்மை தொடவே முடியாது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளை ஆமென், அவருடைய வார்த்தை நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறது. அது மலையை கூட உடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏசாயா தீர்க்கன் ஒரு அழகான வார்த்தையை நமக்காக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 9 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். எவ்வளோ அழகாக சொல்லிருக்கு பாருங்க. நீ கூப்பிடுவாய், மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ இருக்கிறேன் என்பார். அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டு அவர் பதில் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. கண்டிப்பாக பதில் கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய கிருபை மாறுவதில்லை, அவருடைய இரக்கம் மாறுவதில்லை, அவருடைய குணம் மாறுவதில்லை. அவர் என்றும் நம்முடைய தேவன், என்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கட்டும், இந்த மரம், இந்த பிள்ளைகள் அவங்க கனி கொடுப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த மரத்துக்கு நான் என்ன செய்கிறேன், தண்ணி பாய்ச்சுறேன், கொஞ்சம் உரம் வைக்கிறேன், கொஞ்சம் வசனத்தை விதைக்கிறேன், கொஞ்சம் ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன் அப்படின்னு வாய்ப்புகளை எல்லாவற்றையும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் அவர் கொடுக்கிறார். நாம் இருதய கடினமுள்ளவர்களாக இருந்து விடவே கூடாது. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு மறு உத்தரவு அருளணும்ப்பா. ஆண்டவரே, நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை நான் எப்பொழுதும் கேட்கணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எப்பொழுதும் ஒரு உரிமையோட உணர்வோட நீங்கள் பழகுவீங்கன்னா, தொடர்பு கொள்வீங்கன்னா, அதை காட்டிலும் மேலான சந்தோஷம் வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். தேவன் அன்புள்ளவர், மிகப்பெரிய காரியங்களை செய்வார். அதனால் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுப்பவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சத்தமிடும்போது, அதாவது முடியலே அப்படின்னு சொல்லி, யோ அப்படின்னு சொல்லும்போது, இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனை துதித்து பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை துதிக்கலாமா? நம் கர்த்தர் என்றும் நல்லவர், என்றுமே நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர். சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ அவரை கூப்பிடுவாய், மறு உத்தரவு அருள்வார். நீ அவரை கூப்பிடுவாய், மறு உத்தரவு அருள்வார். நீ சத்தமிடும் போது, இதோ இருக்கிறேன் என்பாரே. நீ சத்தமிடும் போது, இதோ இருக்கிறேன் என்பாரே. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த கிருபை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது, அதோட உண்மை என்றும் உள்ளது. ஆமென். அதை யாரும் அழித்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். ஆமென். நீ கூப்பிடுவாய், ஒரு மறு உத்தரவு அருள் செய்வார். நீ சத்தமிடுவாய், முடியலே சாமி, ஏசப்பா என்னால் தாங்க முடியலே, இந்த பிரச்சனைகளை, இந்த வலிய வேதனையை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது, சத்தமிடும் பொழுது, இதை இருக்கிறேன்ப்பா, உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி உங்களை தடவி கொடுத்து, உங்களை தேற்றி பலப்படுத்தி அவன் உங்களை சரியாய் வழி நடத்துவார். அந்த நல்ல தேவனை நீங்கள் துதிங்க. அல்லேலூயான்னு சொல்லி அவரை துதிங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபங்களை ஒருபோதும் தள்ளாதவர் அப்பா. மாம்சமான எல்லா மனிதர்களையும் நீர் விசாரிக்கிறவர்.
கருத்துள்ளவராக விசாரிக்கிறவர், அவர்களுடைய தேவைகள் எல்லாம் அவசர காலங்களிலே எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை நிறைவாக்குகிறவர். உபத்திரவமோ போராட்டமோ பசியோ நாசமோசமோ மரணமோ எதுவானாலும் உம்முடைய அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாதப்பா. உம்முடைய அன்பிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். பலன் தாரும். நீர் காத்துக்கொள்ளும். தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்ல நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் மூடிக்கொள்ளட்டும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.